இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு போட் நெக் ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். எந்த அளவுக்கு நெக் தேவையோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதுலேருந்து எந்த டிசைனோ அந்த டிசைன் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய ப்ளவுஸ் டிசைன் எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு நம்ம சேனலில் கற்றுக்கலாம். லைனிங் ஃபேப்ரிக்கை ஒரிஜினல் ஃபேப்ரிக் கூட கொடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க ரவுண்ட் நெக்கில் ரோப் டிசைன் வரும், அதனால அந்த கேப்லேயே ஸ்டிச் பண்ணும்போதே ரோப்பும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நெக் டிசைன் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட்டிங் கொடுத்து டிசைனை ஃப்ரண்ட் சைட் திருப்பி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரோப் கொடுத்து ஸ்டிச் பண்ணனால திருப்பும்போது ரோப் பிடிச்சி இழுத்தாலே அந்த ரவுண்டோட ஷார்ப் எட்ஜ் நீட்டாக வெளியே வந்துடும். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஓரமாக ஒரு தையல் போட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கோட கீழே 1/2 இன்ச்சில் ஒரு தையலும் ஓரமாக ஒரு தையலும் போட்டு 2 தையலாக ஸ்ட்ராங்காக நிறுத்திக்கோங்க. லைனிங் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பார்டர் தான் நம்ம டிசைனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ண போகிற டிசைனுக்கு 1 இன்ச் பார்டர் போதும். ஸோ இந்த பார்டர்லேருந்து 2 இன்ச் மட்டும் கட் பண்ணி சைடில் 1/2 இன்ச் மடித்து ஒரு தையல் போட்டு ஃபுல்லாக நிறுத்திக்கோங்க. கொஞ்சம் லென்த்தாகவே இந்த பார்டர் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் டிசைனுக்கு மட்டும்தான் இந்த பார்டர் யூஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே பார்டர் ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் மடித்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பார்ப்போம். பட் இந்த ஷேப் இந்த டிசைனுக்கு கொஞ்சம் ஷார்ப் எட்ஜாக வர்றதுனால க்ராஸாக ஒரு மடிப்பு மடித்து அங்கேருந்து பிசுறு வெளியே தெரியாத மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜ்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. பார்டர் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது ரவுண்ட் ஷேப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல மட்டும் நிறுத்தி பார்டர் ஆப்போசிட்டாக திருப்பி ஒரு வி ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தையல் போட்டுகிட்டே வாங்க. இப்படி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வர்ற ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும். ரவுண்ட் ஷேப்புக்கு நீட்டாக ஷேப் கொடுத்துட்டே வரும். எந்த இடத்துலலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு கொஞ்சம் டைட் ஆகுதோ அங்கே மட்டும் பார்டர் ஸ்டாப் பண்ணி அகெயின் ஆப்போசிட்டில் அந்த பார்டர் திருப்பி ஒரு கிராஸ் தையல் வி ஷேப்லேயே போட்டுகிட்டே வாங்க. முடிக்கும் போதும் பார்டர் க்ராஸாக கட் பண்ணி ஷார்ப் எட்ஜுக்கு ஏற்ற மாதிரியே மடித்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல் ரவுண்டையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க.
எக்ஸ்ட்ரா இருக்க பார்டரை கீழே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் ஆக உங்கள் ஒரு லைக் ஹெல்ப் பண்ணும். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஈஸியாக எப்படி கற்றுக்கிறதுன்னு நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.